This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்று நாம் காண்பது கணவன் மனைவி உறவுகள் எவ்வாறு சிறந்து இருக்க வேண்டும் என்பதை பற்றியே. கணவர்களுக்கு சில அறிவுரைகள். முதலாவதாக, மனைவியையும் மனைவி வீட்டாரையும் மரியாதை கொடுத்து மதிக்க வேண்டும். மனைவியுடன் சண்டை வரும்பொழுது மனைவி வீட்டாரை இழுக்கக்கூடாது. மனைவியின் உடல் குறைகளை குத்தி காட்டி பேசக்கூடாது. தரக்குறைவான வார்த்தைகளை எப்பொழுதும் கூறக்கூடாது. மனைவியுடன் வெளியே போகும்பொழுது சிடுமூஞ்சியாக இல்லாமல் இயல்பாக கொட்டி போகுங்கள். உங்கள் பெற்றோரிடம் மனைவியை பற்றி பெருமையாக கூற வேண்டும். வெளியே இருக்கும் பொழுது தொலைபேசியில் பேசி உனக்கு ஏதாவது வேண்டுமா, சாப்பிட்டியா என விசாரிக்க வேண்டும். அவள் ஆசைப்படுவதை உணர்ந்து முடியுமானவரை வாங்கி கொடுக்க வேண்டும். அடிக்கடி வெளியே கூட்டிச் செல்ல வேண்டும். மனைவியின் சமையலை குறை கூறாமல் பக்குவமாக புரிய வைக்க வேண்டும். முடியும் பொழுது நீங்கள் சமையல் செய்து மனைவியை அசத்த வேண்டும். அடிக்கடி அன்பாக தோளில் சாய்ந்து பேசுங்கள். முடியும் பொழுதெல்லாம் சிறு சிறு தொகையை பணத்தினை கொடுத்து வையுங்கள். அடிக்கடி அவள் பிறந்த வீட்டிற்கு கூட்டிச் செல்லுங்கள். மனைவியின் உடல்நிலை சரியில்லை என்றால் நீங்கள் விடுமுறை எடுத்து அவளை பார்த்து கொள்ளுங்கள். அவளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் அவள் எடுக்கும் முடிவுகளை மறுக்காதீர்கள். தவறாக இருக்குமாயின் அதனை புரிய வையுங்கள். அடிக்கடி அவளின் நல்ல செயல்களை பாராட்டுங்கள். நீ எனக்கு கிடைத்தது என் அதிர்ஷ்டம் என்று கூறுங்கள். உங்கள் வெளி விஷயங்களை இரவில் மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவளின் நீண்டகால விருப்பங்களை அறிந்து அதனை நிறைவேற்றி வைக்க முயற்சி செய்யுங்கள். மனைவியாக இருந்தாலும் ஒரு பெண்ணிற்கான மரியாதையை கொடுங்கள். அவளுக்கு பிடிக்காத விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். முக்கியமாக திடீரென நண்பர்களுடன் வந்து நிற்காதீர்கள். ஒரு கணவனானவன் மனைவியை எவ்வாறெல்லாம் நடத்த வேண்டும்? தனி அறையில் காதலுடனும், சமுதாயத்தில் தலைவியாக, குழந்தைகள் மத்தியில் பாசத்துடனும், உறவுகள் மத்தியில் கண்ணியத்துடனும், நண்பர்கள் முன்னிலையில் மரியாதையுடனும், முடியாத வேளையில் தாயாக, கொஞ்சம் வேளையில் குழந்தையாக, 30 வயதில் தோழியாக நம் மனைவி, 40 வயதில் நாயகியாக நம் மனைவி, 50 வயதில் அவளாக, 60 அம்மாவாக, 70 வயதில் ஏஞ்சலாக, 80 எல்லாம் அவளே எல்லாம். இப்படி இருந்தால் கணவன் மனைவி உறவு மிகவும் சந்தோஷம் நிறைந்திருக்கும். வாழ்க்கை பூஞ்சோலையாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.